வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, கேரளா வந்துட்டு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு சேஃபான இடமா அப்படிங்கறத பத்தின ஒரு விவாதம் தான். இது சேஃப் இல்லையாங்கிற விவாதத்துக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு பர்சனலா நடந்த இந்த சம்பவத்தை நான் இந்த காணொளி மூலயமா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது என்னுடைய ஒரு ஆதங்கமா இருக்கு. இது ஏன்னா, இது எதுக்காக நான் இந்த பதிவை பதிவிடுறேன்னா, நாளைக்கு எனக்கு ஏற்பட்ட மாதிரி ஒரு சம்பவம் வேற யாருக்கும் ஏற்படக்கூடாது. நான் ஒரு சிஸ்டமை நம்பிட்டு இருக்கேன். அந்த சிஸ்டம் என்னை காப்பாற்றணும்னு நான் நினைக்கிறேன். அந்த சிஸ்டம் உங்களை காப்பாத்தாது அப்படிங்கறத சொல்றதுக்கும் இந்த ஒரு பதிவு நான் பதிவிடுறேன். ஒரு ஏப்ரல் 12 சாட்டர்டே நானும் என்னோட மனைவியும் அப்புறம் என்னுடைய 2 குழந்தைகளும் கொடுங்கநல்லூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல, கொடுங்கநல்லூர்ல ஒரு கோவில் ஒண்ணு இருக்கு, ஒரு தேவி கோவில் ஒண்ணு இருக்கு. அது என்னோட ஒய்ஃபோட குலதெய்வம் கோவில். ஸோ அதுக்காக அந்த கோவிலுக்கு நாங்க போயிருந்தோம். அந்த கோவிலுக்கு போயிட்டு ஈவினிங்கா ஷெராய் பீச்சுக்கு போயிட்டு, ஷெராய் பீச்ல இருந்து எங்களோட ஹோட்டலுக்கு போகக்கூடிய ஒரு ஒரு இடம், இன்பிட்வீனான ஒரு இடம். அந்த இடத்துல ஒரு தட்டுக்கடை இருந்துச்சு. ஒரு 9 o'clock மேல அங்க பெரிய ஹோட்டல்ஸ் எதுவுமே கிடையாது, ஃபுட்டும் நமக்கு கிடைக்காது. சரி, அந்த தட்டுக்கடையில ஃபுட்டு சாப்பிட்றலாம்னு சொல்லிட்டு நாங்க அந்த தட்டுக்கடையில போய் உட்கார்றோம். அந்த தட்டுக்கடையில நாங்க உட்கார்ந்து நாங்க ஃபுட்டு சாப்பிட்டு இருக்கோம். ஒரு நபர் அந்த எங்களோட டேபிள்ல உட்கார்றாரு. உட்கார்ந்துட்டு சம்பந்தமே இல்லாம எங்க கூட கான்வர்சேஷனை பில்டு பண்ணிட்டு இருக்காரு. இந்த சம்பவம் ஒரு 7:30-8 மணி சம்பவத்துல நடக்குது. பேசிட்டு இருக்கிறார். நான் அவர்கிட்ட ரொம்ப மரியாதையா, நாங்க உங்களுக்கு அவர் கேக்குறாரு, நீங்க யாரு, எங்க இருந்து வரீங்க, என்ன ஏது, நீங்க என்ன பண்றீங்க, அந்த மாதிரி கேக்குறேன். நான் அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்றதுக்கு நான் கம்ஃபர்டபுளா இல்லைன்னு சொல்லிட்டு மரியாதையா ஒரு தடவை சொன்னேன். அப்புறம் திருப்பி அவர் தமிழ்நாடு அப்படி இப்படி, தமிழ்நாட்டுல இருந்து வரீங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும், அப்படி இப்படி அந்த மாதிரி சில விஷயங்களை அவர் சொன்னார். நான் 2வது தடவை இன்னொரு தடவை மரியாதையா நான் என்ன சொன்னேன்னா, சாப்பிடும் போது நாங்க பேசுற பழக்கம் கிடையாது, அதனால பாத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு 2வது தடவை மரியாதையா சொன்னேன். அப்பவும் கேட்கல, திருப்பியும் பேசிட்டே இருக்கிறார் அந்த ஆள். 3வது தடவை யாரா இருந்தாலும் சரி, ஒய்ஃப் இருக்காங்க, கை குழந்தை, ஒரு 1.5 வயசு குழந்தை இருக்கு, ஒரு 5 வயசு குழந்தை இருக்குது, இந்த மாதிரி ஒருத்தன் இப்படி பேசிட்டு இருக்கிறான்னா என்ன பண்ணுவோம், கொஞ்சம் வாய்ஸ ரைஸ் பண்ணி பேசுவோம். உடனே வாய்ஸ நான் கொஞ்சம் ரைஸ் பண்ண உடனே அவன் எந்திரிச்சிட்டு ஒரே வீசுனா மலையாளத்துல சொல்ற ஒரே ஒரு வீசியால் நீயும் உண்டாவல, நின்ற பெண்ணும் உண்டாவல, நின்ற குட்டியோலும் உண்டாவலன்னு சொல்றான். தமிழ்ல சொல்லணும், ஒரே வீசி யாருமே இருக்க மாட்டீங்கன்னு சொல்லி ஓப்பன் த்ரெட் கொடுக்குறான். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஓப்பன் த்ரெட் கொடுக்குறான். ஒரு சில பேர் அவனை தடுக்கிறாங்க. அங்க அவன் இருக்கிற சேரை தூக்கி வீசுறான். அந்த இடத்துல நான் என்னோட மனைவியவும் குழந்தைகளையும் நீங்க போய் காருக்குள்ள உட்காருங்கன்னு சொல்லிட்டு போய் உட்கார வச்சுட்டு நான் போய் அவன் முன்னாடி நிக்கிறேன். நீ வீசு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் நிக்கிறேன். அங்க இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் பேர் சேர்ந்துட்டாங்க. அவனும் ரொம்ப ஆக்ரோஷமா பிஹேவ் பண்றான். அப்ப கூட ஒருத்தர் அந்த கிரௌடுல இருந்த ஒருத்தர் என்கிட்ட சொல்றாரு, தம்பி அவன் கஞ்சா அடிச்சிருக்கிறான், கொஞ்சம் பொறுமையா நீங்க கிளம்புங்க அப்படிங்கிற. நான் உடனே என்ன பண்ணேன்னா, போலீஸ்க்கு போன் பண்ணேன், கேரளா போலீஸ்க்கு போன் பண்ணேன். ஒரு லேடி ஆபீசர் போன் எடுத்தாங்க.
அந்த லேடி ஆபீசர் போன் எடுத்துட்டு என்ன, எனக்கு வந்து அது எந்த இடம் என்னன்னு எனக்கு தெரியல. அதனால நான் வந்து அங்க பக்கத்துல இருந்த ஒரு லோக்கல் ஆள் கிட்ட அந்த போனை கொடுத்து இது எந்த இடம்னு சொல்லுங்க, போலீஸ் இங்க வருவாங்க அப்படின்னு வந்து நான் அந்த ஆள் கிட்ட போனை கொடுத்து அவர்கிட்ட அந்த அட்ரஸை கேட்கறேன். சொல்றேன் அந்த லேடி கிட்ட. அவங்க 2 பேரும் ஏதோ கான்வர்சேஷன் பேசினாங்க, எனக்கு அது புரியல. உடனே ஆன் த ஸ்பாட் அந்த போலீஸ் ஆபீசருக்கும் இவனுக்கும் ஏதோ பேச்சு நடந்துச்சு. உடனே ஒரு பைக் வருது, அவன் வந்து அந்த பைக்ல ஏறி கிளம்பி போயிட்டான். உடனே இந்த லேடி ஆபீசர் கொஞ்ச நேரம் என்கிட்ட போன் பண்ணி, தம்பி அவன் தான் ஓடிட்டான், இல்ல இதுக்கு மேல எதுக்கு பிரச்சனை பண்றீங்க, கிளம்பி போங்க அப்படின்னு வந்து கேரள காவல்துறை சொல்றாங்க என்கிட்ட. இந்த இடத்துல நீங்க என்னோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. அங்க சுத்தி முத்தி இருக்கிறானுங்க ஆம்பளைங்க, ஒரு பொண்ணு 2 குழந்தை, ஒரு ஃபேமிலி கிட்ட ஒருத்தன் இப்படி மிஸ்பிஹேவ் பண்ணி இருக்கிறான். அவனை கண்டிக்கல, என்கிட்ட வந்து சாரி கேட்டுட்டு இருக்காங்க, அவனை விட்டுருங்க, அவன் பாவம், கஞ்சா அடிக்கிற ஒரு பொறுக்கி, பச்சை பொறுக்கி. அந்த இடத்துல போலீஸ் ஆபீசர் கிட்ட இருந்து எனக்கு இந்த இந்த விஷயம் கேள்விப்பட்டோன்னா நீங்க என்ன பண்ண சொல்றீங்க? இது என்ன படமா? அங்க இருக்கிற 10-15 பேரை அடிச்சு தூக்கி வீசி மோகன்லால் மாதிரியும் மம்முட்டி மாதிரி வீச முடியுமா? கை குழந்தை ஒண்ணு இருக்கு, இன்னொரு 5 வயசு குழந்தை இருக்கு. காரை எடுத்துட்டு மூடிட்டு நான் ஹோட்டலுக்கு போயிட்டேன். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நான் வந்து ஒரு சிஸ்டமை நம்புறேன். நான் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் டாக்ஸ் கட்டல, என் சம்பளத்துல இருந்தும் என்டையர் இந்தியாவுக்கும் தான் டாக்ஸ் கட்டுறோம். நான் நம்புறேன், நான் இந்த இடத்துக்கு போறேன். இதுவும் லேட் நைட் கிடையாது, இது வந்து ஒரு 7:30 மணிக்கு நடந்த ஒரு சம்பவம். கேரள காவல்துறை அந்த இடத்துல அங்கேயே இருங்க, ஸ்பாட்டுக்கு போலீஸ அனுப்புறேன்னு சொல்லி அங்க போலீஸ அனுப்பிச்சிருந்தா அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாம யாருன்னு தெரியும், அவன் வீடு எங்க இருக்குன்னு தெரியும். அந்த தட்டு கடையில வந்துட்டு அவன் இதை வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான், அக்கௌண்ட் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான், அவனுக்கும் தெரியும். உடனடியே புடிச்சிருந்திருக்கலாம், நான் பிடிக்கல. அது ஒருவேளை நான் தமிழ்நாட்டுல இருந்து வந்தேன்னா அந்த காரணமாவும் எனக்கு தெரியல. இந்த பொறுக்கி இன்னைக்கு தப்பிச்சிட்டான், நாளைக்கு வேற ஒரு ஃபேமிலி கிட்டயும் இதே மாதிரி பண்ணுவான். என்ன மாதிரி யாருமே போய் நின்னு வீசுடான்னு சொல்லி நிக்க மாட்டான். அந்த மாதிரி வீசுடான்னு சொல்லி நிக்காம இருந்த ஒருத்தனை தூக்கி போட்டு அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துகிட்ட அதுக்கப்புறம் நியூஸ்ல போடுவானுங்க, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, இவனை அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நான் இப்ப கம்ப்ளைண்ட் பண்ணின உடனேவே இந்த விஷயத்துக்கு அந்த காவல்துறை நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காது. ஆனா அந்த இடத்துல அந்த காவல்துறை லேடி போலீஸ் ஆபீசர் அமைதியா இருந்துட்டாங்க. அவன் தான் ஓட்டான்லப்ப, நான் என்னப்பா பண்றது, நீ கிளம்புப்பான்ட்டாங்க. சரி அவன் ஓட்டான், ஒரு போலீஸ் ஆபீசர் அந்த ஸ்பாட்டுக்கு வர வச்சிருக்கலாம்ல. இப்பவும் ஒண்ணும் தப்பு இல்லை. அந்த ரெக்கார்டிங்ஸ் இருக்கும் அவங்க கிட்ட. ஏப்ரல் 12ஆம் தேதி ஒரு 8 மணிக்கு நான் அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் பேசினேன். ஒரு 8 மணி நைட், ஒரு 8 மணிக்கு பேசினேன். அந்த ரெக்கார்டிங் இருக்கும். அந்த ரெக்கார்டிங் எடுத்து பேசினா அந்த லோக்கலைட் வந்து அந்த பர்டிகுலர் அட்ரஸ சொன்னான், அந்த அட்ரஸ்க்கு போலாம். நான் அவனுக்கு அந்த தட்டுக்கடைக்காரனுக்கு நான் பே பண்ண அந்த பேமெண்ட் கூகுள் பே ரெசிப்ட் என்கிட்ட இருக்கு. அதை ட்ராக் பண்ணி அந்த காரணம் பிடிச்சாலே அவனை பிடிச்சிடலாம். நாளைக்கு அந்த நாய் வேற ஒருத்தங்களை டிஸ்டர்ப் பண்ணி பிரச்சனைய பண்றதுக்கு முன்னாடியே அதை தடுக்கலாம். குற்றம் நடந்த பிறகு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கணும், நிறுத்தணும். அத அந்த அந்த கேரள காவல்துறை இதை தவறிட்டாங்க. இது பர்சனலா எனக்கு நடந்த சம்பவம்.
இதுக்கு மேல இவனுங்க என்கிட்ட வந்து நான் கம்ப்ளைண்ட் எடுக்கிறேன்னா அந்த இடமும் எனக்கு தெரியாது, அந்த நாயோட அட்ரஸ் வேற வச்சும் எனக்கு தெரியாது. இப்ப எந்த பேசிஸ்ல நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்? இப்படியே சகிச்சுட்டு சகிச்சுட்டு போயிடணுமா? பொதுவா என்னோட ஃபேமிலி ஆகட்டும், என்னுடைய மனைவியோட ஃபேமிலி ஆகட்டும், இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, நீங்க எதுக்குங்க நைட் டைம் போய் அங்க போய் சாப்பிடுறீங்க, லோக்கல் கடையில போய் சாப்பிடுறீங்க, நீங்க எதுக்கு நைட் டைம் டிராவல் பண்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. இதே மாதிரி பொறுத்து 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 இந்த மாதிரி பொறுக்கிகளை பார்த்து பயந்து பயந்து விலகி விலகி நாளைக்கு ஊர் ஃபுல்லா பொறுக்கியா இருப்பான். நாளைக்கு இன்னும் எக்ஸ்கியூஸ் என்ன சொல்லுவாங்க, பொண்ணுகளை வந்து வெளியில நடமாட விடாதீங்க, வெளியில விடாதீங்க, ஏன்னா பொறுக்கிக இருக்கானுங்க, நடக்கவே விடாதீங்க, வெளியிலயே விடாதீங்க, வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கோங்க, பூட்டிக்கோங்க, அவளுக்கு என்ன திறமையா இருந்தாலும் அதை கண்டுக்காதீங்க, எனக்கு என் பொண்ணோட சேஃப்டி தான் முக்கியம், அதனால நான் அவளை வெளியில அனுப்ப மாட்டேன். இவனுங்களை பார்த்து பயந்து பொறுத்து 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 இப்படியே போயிட வேண்டியதுதான். நாளைக்கு உங்க வீட்டுல உங்க பொண்ணுகளை கை வைக்கும் போதுதான் நீங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்களா? அப்படியே எந்திருப்பீங்களா? என்னோட இந்த விஷயத்துல இதுக்கு மேல எனக்கு வந்து எதுவுமே நடக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் எதுக்காக இந்த பதிவை போடுறேன்னா, நாளைக்கு நீங்க அந்த இடத்துக்கோ இல்ல கேரளாக்கோ அந்த மாதிரி போகும்போது இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சுன்னா முட்டாள்தனமா காவல்துறை உங்களை காப்பாத்துன்னு நினைச்சிட்டு அந்த இடத்துல நிக்காதீங்க, கிளம்பி போயிருங்க. உங்களோட சேஃப்டி உங்களுக்காக மட்டும்தான், நீங்க தான் பாத்துக்கணும், உங்களோட பொண்ணுகளை நீங்க தான் பாத்துக்கணும். இதுதான் உண்மை, இதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. அன்னைக்கு அந்த போலீஸ் ஆபீசர் உடனடியா நடவடிக்கை எடுத்து அங்க ஒரு போலீஸ் ஆபீசர் அமைச்சு யாராச்சும் ஒருத்தங்களை அமைச்சிருந்தாங்கன்னா அவனை புடிச்சிருப்பாங்க. நாளைக்கு அந்த நாய் வேற ஒரு குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்றத பத்தி யோசிக்கவே மாட்டான். குற்றம் முன்கூட்டியே தடுக்கப்பட்டாலே பாதி பிரச்சனை இங்க முடிஞ்சானா அதை பண்ணவே மாட்டாங்க. பொறுத்து போங்க, அவன் பொறுக்கி கஞ்சா அடிப்பான், தண்ணி அடிப்பான், பேக்ரவுண்ட் பெருசு, நீங்க எதுக்கு போய் சண்டை போடுறீங்க, பொறுத்துட்டு போங்க, நாளைக்கு பொறுத்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. நாளைக்கு இப்ப இந்த சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த முதுகு எலும்பு இல்லாத இதே மக்கள் இன்னொரு விஷயமும் கேட்பாங்க, இந்த மாதிரி அநியாயமா நடக்குது, யாராச்சும் ஒருத்தர் கேட்டிருக்க கூடாதான்னு. அதுக்குள்ள அந்த மாதிரி தட்டி கேட்கிற ஒவ்வொருத்தனையும் நீங்க வந்து சகிச்சுட்டு போங்க, பொறுத்துட்டு போங்க, உங்களுக்கு குடும்பம் இருக்கு, குழந்தை இருக்கு, நீங்க இது பண்ண இந்த பிரச்சனைக்குள்ள வராதீங்க, அவனுங்க உங்களை அது பண்ணிடும் இது பண்ணிடும் பயந்து 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 எல்லாத்தையும் பொட்டையாக்கிறது. இந்த பதிவோட முக்கியமான நோக்கமே இதுதான். உங்களுடைய பெண்களையும் உங்களுடைய குழந்தைகளையும் நீங்க பாத்துக்கோங்க. அவன் காப்பாத்துவான், இவன் பண்ணுவான்னு நம்பாதீங்க. நன்றி.